வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கான வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. ஸோ அதனால் யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 to 4% மூமெண்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஓகேங்களா. ஸோ ஏன்னா எனக்கு கொஞ்சம் அம்மா போட்டிருக்கு. ஸோ அதனால் நான் 2 நாளாக வீடியோ பண்ணல. ஓகேங்களா. ஸோ இப்போவும் கொஞ்சம் ஓரளவுக்கு பெட்டர் ஆகிட்டேன். ஸோ அதனால் நான் இன்றைக்கி வீடியோ போட்டே ஆகணும், போடுறேன்னு வேறு சொல்லிவிட்டேன். ஸோ அந்த ஒரு காரணத்தினாலே நான் மேக் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நான் போடுறேன். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நெஃப்டி ஒரு ட்ரெண்ட் லைனில் இருக்குது. அது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஓகேங்களா. இப்போ அந்த மிட் பாயிண்ட், அந்த ட்ரெண்ட் லைன், அந்த சேனலோட மிட்டை பார்த்திங்கன்னா டச் பண்ணி ரெசிஸ்ட் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ அதை பிரேக் பண்ணி மேலே போகணும். ஓகேங்களா. ஸோ இதுதான் கான்செப்ட். பட் இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னா எக்ஸிட் போல் ரிப்போர்ட் வந்திருக்கு மக்களே. அதில் பார்த்திங்கன்னா பிஜேபிக்கு ஃபேவராக வந்திருக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி எக்ஸிட் போல் ரிப்போர்ட்டில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஃபேவராக வந்திருக்கனாலையும் அதுக்கடுத்து நேற்று முடிஞ்ச எலெக்ஷனுக்கு அப்புறம் இன்றைக்கான ஸ்டேட் எலெக்ஷன் கவுண்டிங் முடிஞ்சது. அதாவது அருணாச்சல் பிரதேஷ் அண்ட் தென் சிக்கிம். ஸோ இதில் மெஜாரிட்டி அருணாச்சல் பிரதேஷில் பார்த்திங்கன்னா பிஜேபி தான் பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டாக ரூல் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா. ஸோ அது ஒரு பாசிட்டிவ் நியூஸ். ப்ளஸ் ஆட் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸிட் போல் ரிப்போர்ட்ஸு. ஓகேங்களா. ஸோ அதுவும் பிஜேபிக்கு ஃபேவராக இருக்குது. அடுத்த விஷயம் என்னென்னா இந்தியாவோட ஜிடிபி க்ரோத் Q4 ரிசல்ட் வந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ணது 7.2 to 7.6. ஆனால் வந்த ரிசல்ட் 8.4. ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா 1% அதிகமாகவே இருக்கனால பார்த்திங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு இது. ஸோ இந்த 3 கீ ஃபேக்டர் பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ண போகுது. ஸோ நாளைக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா இருக்கக்கூடிய கரண்ட் ப்ரைஸில், மார்க்கெட் ப்ரைஸில் என்ன இருக்கோ ஆல்ரெடி நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நோ ப்ராப்ளம். ஆக்சுவலாக பை பண்ணி ஹோல்ட் பண்ணவங்களுக்கு நோ ப்ராப்ளம். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு எக்ஸிட் போல் ரிப்போர்ட்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா என்ன நடக்குங்கிறத நான் உங்களுக்கு இப்போது லைவாகவும் காட்டுறேன். முன்னாடி என்ன நடந்திருக்குங்கிறதையும் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நடக்கும்போதுனா ஒரு 200 to 400 பாயிண்ட்ஸ் கேப் அப் நடக்காது. அதாவது 1 to 2%. ஓகேங்களா. நான் பர்சன்டேஜில் சொன்னால் உங்களுக்கு தெரிய புரிய நினைக்கிறேன். 1 to 2% பார்த்திங்கன்னா கேப் அப் ஓப்பன் ஆகும். ஏன்னா லாஸ்ட் டைம் எலெக்ஷன் Thursday May 23. ஓகேங்களா. 2019 ரிசல்ட் வந்துச்சு. ஸோ அது எக்ஸிட் போல் ரிப்போர்ட் எப்போதுனா சேம் சாட்டர்டே சண்டேல வந்துச்சு. ஸோ அது க்ளோஸ் ஆகிட்டு எங்கேருந்து ஓப்பன் ஆயிருக்குன்னு பாருங்கள். கேப் அப் மட்டும் எவ்வளோ தூரம் ஆயிருக்குன்னு நீங்களே பாருங்களேன். ஓகேங்களா. ஸோ இது நிஃப்டியோட சார்ட்டு தான், 1 டே சார்ட்டு. ஓகேங்களா. ஸோ இது ஒவ்வொரு கேண்டிலுமே 1 டே கேண்டில். அங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட 2.5% கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு. ஒரு 2% ஆவரேஜ் வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளக்சுவேஷனில் கீழே மறுபடியும் மேலே போயிருக்கு. ஸோ இதுதான் மக்களே நமக்கு தேவையானது. ஓகேங்களா. ஸோ அதாவது என்னென்னா எக்ஸிட் போல் ரிப்போர்ட் பார்த்திங்கன்னா ஒரு கேப் அப்பாக கொடுக்கும். அந்த கேப் அப் பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு மணி மேக் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த மூமெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 3.5%. ஓகேங்களா மேலே போகிறதுக்கு. அதாவது நான் இப்போ எப்படி சொல்கிறேன்னா இப்போ இன்றைக்கான மார்க்கெட் 22,500 இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த மார்க்கெட் எது வரைக்கும் போகலான்னா மேலே 23,300 வரைக்கும் போகலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் என்னோடய கணிப்பு. ஸோ இது ஒரு 800 பாயிண்ட் அந்த ஒரு ஆவரேஜில் நான் போட்டிருக்கேன். பட் இது ஒரு கணிப்பு தான். பட் ஆனால் கேப் அப் ஒரு 200 பாயிண்ட்ஸ் மினிமமாக வச்சுக்கலாம். மேலே அப்சைடு பார்த்திங்கன்னா எவ்வளோ மொமெண்டம் இருக்கும் கேண்டில் மட்டும். அதாவது 1 டேயில் அந்த எவ்வளோ க்ரோத் கொடுத்துருக்குன்னா மினிமம் ஒரு 3%. ஓகேங்களா. அது கேப் அப்போட சேர்த்து மேலே ஒரு 2%. ஓகேங்களா. கேப் 1% ஓப்பன் ஆகுதுன்னா மேலே 2% கேண்டில் மட்டும் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதுதான் இது பாசிபிளான ரிப்போர்ட். ஓகேங்களா. ஸோ இது மாதிரி தான் நடக்க போகுது. ஸோ அதுக்கு பார்த்து நீங்கள் அது லோ வரும்போது கரெக்டாக லோவில் வச்சு பை பண்ணாலும் சரி, இல்லை கால் ஆப்ஷனை அவுட் ஆஃப் த மணியில் நான் சொன்ன மாதிரி வாங்கி நீங்கள் பை பண்ணாலும் சரி. ஏன்னா இது நான் ஒரு வீடியோ மேக் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். அதை ஆக்சுவலாக அந்த டேயில் என்ன நடந்ததுன்னா எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு. ஓகேங்களா. அது 3 நாளைக்கு அப்புறங்கிறனால கொஞ்சம் மார்க்கெட் ஃப்ளக்சுவேட் ஆச்சு. ஆனால் நமக்கு அப்படி இல்லை. நாளைக்கு எக்ஸிட் போல் ரிப்போர்ட்டுக்கான ரியாக்ட் ஆகும். அடுத்த நாளே எலெக்ஷன் ரிசல்ட் கவுண்டிங் நடக்குது. ஓகேங்களா. ஸோ மார்னிங் பார்த்திங்கன்னா மார்க்கெட் என்ன தான் மேலே போனாலும் மத்தியானத்துக்கு மேலே கீழே தான் வரும். ஏன்னா இவங்க பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஆல்ரெடி வச்சிருக்க ரூல்ஸ் என்னென்னு தெரியும். ஸோ எந்த கம்பெனி ஏற போகுதுன்னு தெரியும். ஸோ அவங்களால எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க. அதாவது இப்போ நான் எனக்கு 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். அது 1000 போயிடுச்சு. ஓகேங்களா. நாளைக்கு ஹோல்ட் பண்ணுறேன். ஸோ ஓகே இவங்க தான் வராங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், என்னோட அந்த வந்த 10 மடங்கு நான் ப்ராஃபிட்டை எடுக்க தான் பார்ப்பேன். ஓகேங்களா. அதை எல்லோரும் பண்ணுவாங்க. அந்த அன்றைக்கி மார்க்கெட் கீழே வரும். ஓகேங்களா. ஸோ மறுபடியும் அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போகும். பட் ஆனால் நீங்கள் ரொம்ப காஷியஸாக இருக்கணும். ஏன்னா இதில் ஆப்ரேட்டர்ஸ் நிறையா வருவாங்க. ஆப்ரேட்டர்ஸ் மீன்ஸ் FIA DI இவங்கெல்லாம் அவங்க ரோல் ப்ளே பண்ணுவாங்க. சடனாக மார்க்கெட் மூவ்மெண்ட் கீழே வரும், மேலே போகும். ஸ்டாப் லாஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இது ரிஸ்க் டு ரிவார்டு தான். ஓகேங்களா. ஸோ நீங்கள் கம்மியான அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கு ஸ்டாப் லாஸ் எதுவும் போடாதீங்க. டார்கெட் மட்டும் ஒரு 1000% போடுறீங்கன்னா 1000% வந்தோடனே எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்கு மேலே வச்சுட்டு இருக்காதீங்க. இன்னும் போகும்னு பார்த்துட்டு இருக்காதீங்க. சடனாக இறங்கும். ஸோ அந்த மாதிரி விஷயமெல்லாம் நடக்கும். ஸோ உங்களுக்கு தெரியும், நான் தான் சொல்லணும் இல்லை.
ஏன்னா நான் ஒரு பிகினர், எனக்கே எவ்வளோ தெரியும் போதுன்னா நீங்கள் நிறைய பேர் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கவங்க கூட பார்த்துட்டு இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் சொல்கிறது ஒரே விஷயம், காசிஸாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ நமக்கு தேவை நமக்கான ஒரு ப்ராஃபிட். இப்போ நான் வந்து ஒரு 1000 போடுறேன், எனக்கு வந்து இன்றைக்கி 2000 வந்தால் போதும் அப்படின்னா வந்து ஓகே 200% டார்கெட் போட்டு நீங்கள் வந்துடுங்க, டப்புன்னு அதுவே அச்சீவ் ஆயிரும், வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதில் மார்க்கெட் கீழே வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து மார்க்கெட் கீழே நாளைக்கு வர வாய்ப்பு இல்லை மக்களே. பட் ஆனால் டியூஸ்டே, ஓகேங்களா, அதாவது எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி அவங்க சொன்ன சீட், அதாவது 370 சீட் என்டிஏ கூட்டணி வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் அதே அளவுக்கு சீட்டை எடுத்தாங்கன்னா, ஓகேங்களா, ஸோ எடுத்தாங்கன்னா மார்க்கெட் மேலே போகும். ஓகேங்களா, நியர்லி 400, அதாவது இந்தியா கூட்டணிக்கு வந்து பார்த்திங்கன்னா 370 to 400 சொல்லியிருக்காங்க. அதை எடுத்தாங்கன்னா மேலே போகுமா ஃபர்தராக. ஸோ அப்படி இல்லைனா ஒரு கரெக்ஷன் பண்ணிட்டு, அதாவது அந்த ப்ராஃபிட் புக்கிங் நடந்ததுக்கப்புறம் அந்த டேயில் அடுத்த டேயில் என்ன நடக்கும்னா வந்து நமக்கு மேலே போகும். ஏன்னா அடுத்த டே வந்து அதாவது வெனஸ்டே வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி, ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்த நாள் நிஃப்டி எக்ஸ்பைரி. ஸோ சம்திங் வில் ஹேப்பன், ஓகேங்களா. ஸோ அதை மட்டும் புரிஞ்சு நீங்கள் காசியாக ட்ரேட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் மந்த்லி கான்ட்ராக்டில் ட்ரேட் பண்ண நினைக்காதீங்க இந்த டைமில். ஏன்னா அதோட ஆல்ரெடி ப்ரீமியம், ஏதாவது வீக்லி கான்ட்ராக்டோட ப்ரீமியம்ஸ் எல்லாமே ஹியூஜில் இருக்குது, ஓகேங்களா. ஸோ நான் வந்து லாஸ்ட் ஃப்ரைடே மிட் கேப் நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா டீப் ஓடிஎம்மில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைஸில் பை பண்ணியிருந்தேன். நான் அதில் லைவாக பார்த்தது என்னென்னா வந்து மார்க்கெட் மத்தியானத்துக்கு மேலே, அதாவது ஈவினிங் 3 o'clock மேலே வந்து மிட் கேப் நிஃப்டி வந்துன்னா லாஸ்ட் ஃப்ரைடே வந்துன்னா மேலே தான் போச்சு. ஸோ அப்போ கால் சைடு இருக்கிற ப்ரீமியம் ஏறுறது தப்பு இல்லை, புட் சைடு இருக்கிற ப்ரீமியமும் ஏறிச்சு அவுட் ஆஃப் த மணியில். ஸோ அந்தளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாகச்சு. ஸோ நான் அதிலிருந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் மேலே போனால் புட் சைடும் மேலே போகிறதுங்கிறத நான் எதாவது லைவாக பார்த்தேன், ஓகேங்களா. ஸோ அதனால் சொல்லிக்கிறேன். ஸோ மிகப்பெரிய ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் உள்ளே வருவாங்க, மிகப்பெரிய அளவில் கேம்லிங் நடக்கும், ஓகேங்களா. ஸோ அதை கரெக்டாக பார்த்து உங்களுக்கான ப்ராஃபிட் வந்தால் மட்டும் வெளியே வந்துடுங்க. ஓவர் ப்ராஃபிட்டுக்கு எதிர்பார்க்காதீங்க, ஓவர் லாஸையும் அதிகமான அமௌண்ட்டை போட்டு ஓவர் லாஸும் எடுத்துக்காதீங்க. ஸோ நான் கீழே வருதுன்னு ஆவரேஜ் பண்ணுறேன்னு வாங்கினீங்கன்னா சப்போஸ் ரிசல்ட் நெகட்டிவ் ஆச்சுன்னா உங்களுக்கு மொத்தமும் போயிடும். சப்போஸ் இந்த ரிசல்ட் இந்த வந்திருக்க எக்ஸிட் போல் ரிப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மீடியா கொடுத்துருக்கிறது. ஓகே, இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து இது வந்து இன்னொரு விஷயம் போயிட்டுருக்கு. ரூலிங் பார்ட்டிங்கிறனால இதுக்கு ஃபேவராக பண்ணியிருக்காங்கன்னு அந்த ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. ஸோ சேம் எனிதிங் கேன் ஹேப்பன், ஓகேங்களா. ஸோ அவங்களோட ஆட்சிக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு கூட என்ன வேணால் பண்ணலாம். ஸோ அது வந்து அவங்க முடிகிற வரைக்கும். ஆனால் அதில் வந்து நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடாது. வந்தாங்கன்னா அதை வச்சு ப்ராஃபிட் பண்ணோம், வரலன்னா அதை வச்சு லாஸ் பண்ணாமல் இருந்தால் போதும், ஓகேங்களா. ஸோ அதை மட்டும் கரெக்டாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மகிட்ட இருக்க அமௌண்ட் சின்ன அமௌண்ட், அந்த அமௌண்ட்டை பெருசாகணும்னு சொல்லி தான் வந்திருக்கும். ஸோ அதை வந்து மட்டும் கரெக்டாக காஷியஸாக யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள் மக்கள், ஓகேங்களா. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான். உங்களுக்கு நான் எப்பவும் சொல்கிறது ஒரே விஷயம் தான், நீங்கள் மார்னிங் 10க்குள்ளே எக்ஸ்பைரியில் எந்த எக்ஸ்பைரியில் நீங்கள் பண்ணாலும் மார்னிங் 10 to 11க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட எக்ஸ்பைரி இன்றைக்கி பண்ணக்கூடிய கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆக போகுதுன்னா முடிஞ்ச வரைக்கும் பெரிய அமௌண்ட் வச்சுருந்து அதிலிருந்து எடுத்துருங்க. ரிஸ்க்கு அதிகமாக வச்சிருக்கக்கூடிய அமௌண்ட் கான்ட்ராக்ட் எல்லாத்தையும் எடுத்துருங்க. மினிமம் அமௌண்ட்டில் மட்டும் ரிஸ்க் எடுத்து அதில் ட்ரேட் பண்ணுங்கள், அவ்வளோதான் மக்களே, ஓகேங்களா. ஸோ இதை மட்டும் சிம்பிளாக சொல்லணும்னு நினச்சேன். ஸோ சொல்லிட்டேன். ஆக்சுவலாக அந்த டேட்டில் என்ன நடந்ததுக்கான வீடியோ நான் கன்ஃபார்ம் நாளைக்கு போடுறேன், ஓகேங்களா. ஸோ அதாவது என்னென்னா வந்து நாளைக்கான மார்க்கெட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகும். மினிமம் 1% நெஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி அந்த சேனலை பிரேக் பண்ணும். நாளைக்கு நெஃப்டி வந்து சேனலை பிரேக் பண்ணும் மக்களே, ஓகேங்களா. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஹியூஜ் பாயிண்ட் இருக்குது. கிட்டத்தட்ட 50,400க்கு 50,000க்கு பக்கமாக போகணும். ஸோ இன்னும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1000 பாயிண்ட்ஸ் இருக்குது. கேப் அப்பில் 1000 பாயிண்ட்ஸ் அச்சீவ் ஆச்சுன்னா இன்னொரு 1000 பாயிண்ட்ஸ் மேலே போயிடும், ஓகேங்களா. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 days எக்ஸ்பைரி இருக்குது. டியூஸ்டே தான் வெனஸ்டே தான் எக்ஸ்பைரி. ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரியும் ப்ரீமியம்ஸ் எல்லாம் நாளைக்கு வந்து கொஞ்சம் கரையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மிட் கேப் நிஃப்டியில் ட்ரை பண்ணுறவங்க நாளைக்கு எக்ஸ்பைரி, ஸோ பார்த்து ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து எவ்வளோ போட்டிருக்கேன்னா வந்து ஒரு 3000 யூஸ் பண்ணியிருக்கேன், போத் கால் அண்ட் புட், ஓகேங்களா, 2 சைடும். ஸோ எனக்கு வந்து நாளைக்கு வந்து கன்ஃபார்மாக வந்து பார்த்திங்கன்னா என்னோடய புட் சைடு வந்து பார்த்திங்கன்னா டிகே ஆயிரும், 0 ஆயிரும். கால் சைடு வந்து பார்த்திங்கன்னா மேபி ஒரு 10 times 1000% வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா ஒரு 500% வந்ததுனாலே நான் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட ஆரம்பிச்சிருவேன், ஓகேங்களா. ஸோ எனக்கு வந்து ஒரு நல்ல அமௌண்ட் வந்துன்னா நான் வந்து டீப்பாக உள்ள, ஏன்னா இவ்வளோ நாள் உங்களுக்கே தெரியும் நான் வந்து ஓடிஎம்மில் மட்டும்தான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஓடிஎம்மில் ட்ரேட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம், ஏன்னா அதில் வந்து லாஸ் தான் அதிகமாக வரும். ஸோ அதை வச்சு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறேன். இந்த டைம் இதில் வர அமௌண்ட்டை வச்சு தான் நான் அடுத்த மணிக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கான பிளான்ஸுக்கு நான் மூவ் ஆகணும், ஓகேங்களா. ஸோ நான் அந்த மாதிரியான ஒரு சில பிளான்ஸ்லேயும் இருக்கேன். ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிளான் இருக்கலாம். ஸோ அதனால் காஷியஸாக ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் போடக்கூடிய அமௌண்ட் வரலாம்
போகவும் செய்யலாம். ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் நாளைக்கே நம்ம ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம். நாளை அந்த எல்லா ட்ரேடிங் டெய்லியும் என்ன நடந்திருக்குங்கான தெளிவான வீடியோ உங்களுக்கு நாளைக்கு வந்து சேரும்.